الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل ينظرون إلا الساعة فقد جاء أشراطها فأنى لهم ذكراهم. அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேரன்பாளனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, மறுமை நாளின் 10 அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி காட்டியவைகளை அறிந்து நம்பி வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் மறுமை குறித்தான நம்பிக்கையும் அதற்கு முன்னால் நடைபெறப் போகிற சில நிகழ்வுகள் குறித்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அந்த மறுமையை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் என்று திருமறை சொல்கிறது என்றால், ஃபஹல் யன்துரூன இல்லா ஸாஅத அன் தஅதியஹும் பஅத்தா, அவர்கள் மறுமையை எதிர்பார்த்தா காத்திருக்கிறார்கள், அது திடீரென்று உங்களிடத்துல வரும். அது நீங்க நினைச்சுக்கிட்டு கணிச்சு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிற மாதிரியான பிம்பத்தில் வராது, மாறாக அது திடீரென்று வரும் என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்கத் ஜா அஷராத்துஹா, அதனுடைய அசராத்துகள், அதனுடைய முடிவை நோக்கி போகிற சில அடையாளங்கள் வந்துவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவுக்கு திருமறை குர்ஆன் இறங்கிய காலத்திலேயே இந்த முன்னறிவிப்புகள் வர ஆரம்பித்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் முன்னறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் நமக்கு 3 விதங்களாக சொல்லுகிறது. ஒன்று, பொதுவான முன்னறிவிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நடைபெறும் இது நடைபெறும் என்று வருங்காலத்தில் அவர்களுக்கு உடைய காலத்திற்கு பின்னால் நடைபெற போகிற சில முன்னறிவிப்புகளை ரசூல்லா செய்திருக்கிறார்கள். அதுக்கும் இந்த மறுமை நாளுடைய அடையாளங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி நிறைய ரசூல்லா சிலதை சொல்லுவாங்க, அது நடக்கும். அது எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா ரசூல்லாவுக்கு முன்னாலே சொல்லியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்வுக்கு முன்னாலேயே முன்னறிவிப்பாக சொல்லியிருப்பார்கள். அப்படி நிறைய சொல்லியிருக்கார்கள். அதில் உதாரணத்துக்கு ஒன்று, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மரணத்தை ரசூல்லா ஒரு இடத்துல அறிவிப்பு செஞ்சாங்க. எப்படி அறிவிப்பு செய்கிறாங்கன்னா, உஹது மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 4 நபர்களும் உஹது மலை மீது நின்று கொண்டிருந்த போது திடீர்னு உஹது மலை குலுங்குது. குலுங்குனோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உஹதே அமைதியாயிரு, ஏன் இப்படி குலுங்குற என்று கேட்டுட்டு சொன்னார்கள், உன் மீது ஒரு நபி, ஒரு சித்திக், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், உனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு உஹது மலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாந்தப்படுத்துகிறார்கள். இதுல ரசூல்லா சொன்னது ஒரு நபி இருக்கிறார், ரசூல்லா தன்னை சொல்றாங்க. இன்னொருத்தர் சித்திக்ன்றாங்க. யார? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மீதி இருக்கிற 2 நபர்களை ரசூல்லா சொல்றாங்க ஷஹீதுகள் அப்படின்றாங்க. ஷஹீதுன்னா அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லுகிறாங்க. அது எதிரிகளால் கொல்லப்படுவார்கள். இந்த 2 நபர்களும் பிற்காலத்தில் கொல்லத்தான் பட்டாங்க. ஆனா ஏனைய சாதாரண பொது மக்கள் மாதிரி இருந்தவர்கள் அல்ல. இந்த 2 பேருமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருந்த ஒரு சக்கரவர்த்தியாக இருந்த நிலையில தான் அவருடைய தலைமை நகரிலே, அவருடைய தலைமை பள்ளிவாசலில் வைத்து எல்லோருக்கும் முன்னாலேயே கொல்லப்பட்டார்கள். முன்னறிவிப்பு நிறைவேறுதுன்னா சாதாரண முன்னறிவிப்பு நிறைவேறல, கற்பனை கூட பண்ண முடியாத இடத்தில் இருந்தார்கள்.
பாதுகாப்பு வளையத்துக்குள்ள. ஆனால் ரசூல்லா சொன்னாங்க, நீங்க என்னதான் பலமான பாதுகாப்பு வளையத்துக்குள் இருந்தாலும் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்றார்கள். கொல்லப்பட்டார்கள். அதே மாதிரிதான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அதெல்லாம் புரிஞ்சதுனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுகிற போது கூட பல சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், நீங்க எங்களுக்கு உத்தரவு கொடுங்க, நாங்க வந்த கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சண்டை செய்கிறோம் என்று. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் பெயரால் ரத்தம் ஓட்டப்படுவதை நான் விரும்பல, நடக்கிறது நடக்கட்டும், அமைதியா இருங்கண்டாங்க. அதே தலைநகர்ல வச்சு உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார். இப்படி நிறைய முன்னர் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய மரணம், அதே போல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோம் வெற்றி கொள்ளப்படும் என்று, ரோம் வெற்றி பெறும் என்று ரோம் தோற்று போயிருந்தது. ரோம் தோற்றுவதுனா ரோம் தான் எது அன்னைக்கு ரோம் என்பது எது? ஏன்னா ஜக்கரபியாவே நம்ம தொலைஞ்சிட்டோம். முஸ்லிம்கள் தான் உலகத்துக்கு இந்த நில அளவைகளை கொண்டு வந்தவர்கள், நாடுகளை வரையறுத்தவர்கள். இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஜக்கரபியே முஸ்லிம்கள் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னால அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இன்னைக்கு ரோம் எதுன்னு நமக்கு தெரியல. குரான் கூடிய ரோம் எது? குரான் ஏன் அதை சொல்லுச்சு? யார்கிட்ட ரோம் தோற்றார்கள்? தோற்றவர்களுக்கு வருத்தப்பட்டு அல்லாஹ் ஒரு வகையையே அனுப்புகிறான் என்றால் எவ்வளவு ஜக்கரபியான விஷயங்கள். அதனால போய் திருமறை குரான்ல ரூம் சூறாவை படிங்க. இப்படி நிறைய முன்னறிவிப்புகள் செய்யப்பட்டது. இது பொதுவான முன்னறிவிப்புகள். இது கியாமத்து நாளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படி இந்த முன்னறிவிப்புகளை குழப்பிக்கூடாதுல்ல. ஏன்னா இன்னைக்கு இந்த குழப்பவாதிகள் அதைத்தான் முன்னிறுத்துறாங்க. இப்படி இந்த முன்னறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதே போல சில சஹாபாக்களை, நீ இந்த இடத்துல இப்படி இருப்ப, நீ இந்த இடத்துல இது இருக்கும் அப்படின்னு ரசூல்லா குறிப்பிட்டே சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து ஒரு முன்னறிவிப்பு எது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாளை பற்றி செய்த முன்னறிவிப்புகள். மறுமை, உலகம் அழிய போறது. ஒரு மூமின் ரெண்டு நம்பணும். இந்த உலகம் அல்லாஹுவால் படைக்கப்பட்டது, நம்புகிறோம். இந்த உலகம் அல்லாஹுவால் அழிக்கப்படும் என்பதையும் ஆழமாக நம்பணும். உலகம் அதனால அப்படி நம்பினாதான் நீங்க உலகத்தை ரொம்ப நேசிக்க மாட்டீங்க. உங்கள்ட்ட இருந்து ஒன்று எடுக்கப்பட்டாலும் அதுக்காக அங்கலாய்க்க மாட்டீங்க. ஏன்னா இது ரெண்டுமே ரெண்டு ஆழமா நம்ம இந்த உலகம் ஜீனத்தை எல்லாம் படைச்சு கொடுத்துருக்கான். அது மேல மோகம் பறக்குது. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இது அழியும் அப்படின்னு நம்பிடணும். அது எதுவா இருக்கட்டும், எல்லாத்தையும் அல்லாஹ் அழிப்பான். அவன் எப்படி அழிப்பான் அது நமக்கு தேவையில்லை, அழிப்பான். அதே போல ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருள் நம்ம இடத்துல இருந்து எடுபடுதுன்னு வைங்க, தாங்கிக்கிற முடியாது, கடுமையாக மன உளைச்சல் ஏற்படும். அப்பொழுது நமக்கு இந்த நம்பிக்கை தான், அல்லாஹ் அதை அழிப்பான் என்று சொல்கிறார். எதுவா இருந்தாலும் அல்லாஹ் அழிப்பான். எப்படி அழிப்பான் அது அல்லாஹுடைய அறிவில் உள்ளது. ஆனால் அழியும். குல்லுமன் அலைஹா ஃபான், அனைத்தும் அழியும். அதனாலதான் சஹாபாக்கள் பெருசா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீனத்துகளை விரும்பல, விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது மேல முகப்பத்து உண்டு, இதுக்கு ரெண்டு. ஒண்ணு முகப்பத்து பெறுற போது பேரானந்தம், அது இல்லாம போகிற போது பெரும் கவலை, பெரும் துன்பம், போதுன்னு அதை கண்டுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அதனால இந்த அழியும் என்பதை நம்பணும். இப்படி அழிவதற்கு முன்னால் சில அடையாளங்களை ரசூல்லா இது நிகழ்ந்தால் அழிவதற்கு முன்னால் அழியாது, இன்னென்ன காரியங்கள் உங்களுக்கு நடைபெற்ற பின்னால்தான் இது அழியும். இதை சஹாபாக்கள் பல தடவை மீண்டும் மீண்டும் ஞாபகம் முட்டிருக்காங்க. ஏன்னா சில நிகழ்வுகள் ஏற்படுகிற போது கியாமத்து வந்துருச்சு, கியாமத்து நடைபெறுது, கியாமத்து நாளுக்கு நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும், விடிஞ்சா எந்திப்பமா மாட்டோமான்ற அளவுக்கு நம்மளை பயமுத்துறாங்க. இது இன்னைக்கு வந்த நோய் இல்லை, இது சஹாபாக்கள் காலத்திலே வந்திருக்கு. ஈராக்ல இருந்து ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துருக்காங்க. கடுமையான அனல் காற்று வீசுது. ஒருத்தர் வர்றாரு, வரும்போது என்ன சொல்றாருன்னா, கியாமத்து வந்துகிட்டு இருக்கு, தாங்க முடியல, முடிய போது போல உலகம்ன்றாரு. அப்படிதான் நம்பினாங்க. அப்ப சொன்னாங்க, ஒரு மனிதருடைய சொத்துக்கு பங்கு வைக்கப்படாமலே விட்டுவிடப்படுகிற காலம் வருகிற வரைக்கும் கியாமத்து நாள் வராது.
ரசூலா முன்னறிவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அது இன்னும் நடைபெறலன்றாங்க இப்னு மஸ்ஊத். ஒரு மனிதருடைய சொத்துனா என்னது? யாருடைய சொத்து? அந்த ஒட்டுமொத்த தியரியே இல்லாம உட்காந்துட்டோம் பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். ஒரு மனிதருடைய சொத்து என்றால் இறந்து போன ஒரு மனிதனுடைய சொத்து அன்று பங்கு வைக்கப்படணும். அவர் அடக்கம் செய்ததுக்கு பின்னால் செய்ய வேண்டிய முதல் காரியம், அந்த மனிதருடைய சொத்தை எடுத்து அவர் வசியத்து செய்திருக்கிறாரா, அவருக்கு கடன் இருக்கிறதா, அவருடைய வாரிசுகள் யார் யார் என்பதையெல்லாம் தெளிவாக பிரிக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. ஒரு நாள் இரவு கூட வசியத்து இல்லாமல் தூங்குபவர்கள் ஜாகிலியா காலத்து மரணம் என்ற அளவுக்கு எச்சரிக்கப்பட்ட ஒரு சட்டம். நம்ம சொத்து எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. சரி, நம்ம வசியத்து பண்ணியிருக்குமா தெரியாது. இவர் மௌத்தான அவர் கடன் இருக்கா தெரியல, அவருடைய பிள்ளைகள் என்ன, எதுவுமே தெரியாத அளவுக்கு நடைபெறும் முஸ்லிம்களிடத்தில். அப்படி வராதுக்கு முன்னால கியாமத்து வராதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படி இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு என்ன, யாருடைய சொத்தை எப்போ பிரிக்கணும், இருக்கிற போதே பிரிக்கணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பிரிக்கவே கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது என் சொத்து. எது வரைக்கும்? என் மரணம் வரைக்கும். என் மரணத்துக்கு பின்னால் அது பங்கு பிரிக்கப்பட வேண்டும். அப்படி பங்கு பிரிச்சா யார் யார் பயன்பெறுவார்? என் தாய் பயன்பெறுவார், என் தகப்பன் பயன்பெறுவார், நான் கட்டிய மனைவியும் பயன்பெறுவார், நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் பயன்படுவார்கள். நான் ஒருவேளை ஆம்பளை பிள்ளையாக இல்லாமல் இருந்தால் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பயன்பெறுவார்கள். ஆனா என்ன, முன்கூட்டியே பிரிச்சப்பட்டா எங்க போயிடும்? இது எந்த சத்தும் இல்லாம போயிடும். இப்படி ஒரு காலம் வரும்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு நம்ம அந்த காலத்துலதான் இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான முன்னறிவிப்புகள் நிறைய இருக்கு. அதுல இதுக்கெல்லாம் ரசூலா எப்படி சொல்லுவாங்கன்னா, மறுமை நாள் வரவே வராது, இது நடைபெறுகிற வரைக்கும். அதிலும் குறிப்பா புகாரில ஒரு ஹதீஸ சொன்னாங்க ரசூல்லா, 6 விஷயங்களை நீ எண்ணிக்கொள். அபூ ஹுரைரா சொல்றாங்க, 6 விஷயங்கள் எண்ணிக்கொள், அது நடைபெறாத வரைக்கும் கியாமத் நாள் வராது. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுக்பிலுல் இல்ம், கல்வி கைப்பற்றப்படுகிற வரைக்கும். வ தக்ஸுரு ஸில்ஸால், அதிகமான பூகம்பங்கள் ஏற்படுகிற வரைக்கும். வ யதகாரபு ஸமான், காலங்கள் சுருங்குற வரைக்கும். வ தல்ஹருல் ஃபித்ன், சோதனைகள் முஸ்லிம்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிற சோதனைகளுக்கு வருவதற்கு முன்னால். வயக்சுருல் ஹர்ஜ், ஹர்ஜ் அதிகமாகிற நடக்கிற வரைக்கும் என்று சொன்னார்கள். வஹுவல், அது என்ன ஹர்ஜ் என்று ரசூலாட்ட கேட்டாங்க. அல் கத்துல், கத்துல் நாங்க அதிகமான கொலைகள். கொண்டவனுக்கு ஏன் கொண்டன்னு தெரியாது, கொல்லப்பட்டவன் நம்ம ஏன் கொல்லப்பட்டோம்னு தெரியாது. அந்த அளவுக்கு கொலை மிகைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு அப்படிதான் நடக்கு. ஏன் கொல்ல போறோம்னு யாருக்கு தெரியுது? எந்த நாட்டுல எவன் குண்டை போடுறான், என்னத்துக்கு கொள்றான், ஏன் கொள்றான்னு தெரியல. அவங்க வாட்டுக்கு இருக்க மக்கள் மீது அழிக்கிறானுகள். அவன் ஏன் கொண்டான்னு அவனுக்கும் தெரியல. இவன் கொல்லப்பட்ட இன்னைக்கு ஈராக்ல சண்டை போட்டு கொண்ட பல லட்சம் மக்களை கொண்ட பல இராணுவ வீரர்கள் அங்கு நாட்டு ஜனாதிபதியை கடுமையாக ஏசுகிறார்கள். எங்களை எல்லாம் தேவையில்லாம கூட்டு போய் அப்பாவி மக்களை கொலை பண்ண வச்சுட்டேன், நாங்க ஏன் அவனை கொல்லணும்? எங்களுக்கோ எங்களுடைய குடும்பத்துக்கோ எங்க நாட்டுக்கோ எங்க சொந்தத்துக்கு எதுக்கும் எந்த தீங்கும் அளிக்காத அப்பாவி மக்களை கொலை பண்ண வச்ச பாவினி என்று யாரை பார்த்து சொல்றாங்க? அந்த நாட்டினுடைய அதிபர்களை பார்த்து. இப்படி ஒரு காலம் வரும்டாங்க ரசூலா, வந்துருச்சு. இப்படி நடக்கிறது. அதே போல முஸ்லிம்கள்ட்ட ஹத்தா யக்சுரு ஃபீக்குமுல் மால், உங்களிடத்துல செல்வம் தஃபீலு, பெருகெடுத்து ஓடும்டாங்க. ஒரு ரொட்டிக்கு கஷ்டப்பட்டு இருந்த சஹாபாக்களை பார்த்து ரசூலா சொல்றாங்க, செல்வம் பெருகெடுத்து ஓடாத வரைக்கும் கியாமத் நாள் வராது என்று ரசூலா சொன்னாங்க. இப்படி ரசூலா சொன்னதெல்லாம் சின்ன முன்னறிவிப்புகள் என்று இமாம்கள் ஹதீஸ்களை தொகுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரசூலா சின்ன சின்ன முன்னறிவிப்புகளா செய்திருக்கிறாங்க. இதுக்கு நிறைய முன்னறிவிப்புகள் இருக்கிறது. சலாம் கூட தெரிஞ்சவர்களுக்கு சொல்லுவோம், தெரியாதவர்களுக்கு சொல்லாத வரைக்கும் கியாமத்து நாள் வராதுன்னாங்க. சலாத்தை கூட ரசூலா முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போனாங்க. தெரிஞ்சவங்களுக்குன்னா
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, முகமெல்லாம் மலருது, சிரிப்பு வருது, சலாம் மிகைக்குது, யாருன்னு தெரியல, பாய் தான், அவருக்கே சலாம் சொல்றது கிடையாது. அவர் ஒரு வாரத்தில் போறாரு, இவர் ஒரு வாரத்தில் போறாரு. அப்படி காலம் வரும்டாங்க. அல்லாஹ் நம்மெல்லாம் பாதுகாக்கணும். அப்படி இல்லாம எல்லோருக்கும் பொதுவாக சலாம் சொல்லணும். இதெல்லாம் முன்னறிவிப்பு. இந்த முன்னறிவிப்புகள் ஒன்று. இது அல்லாத மூணாவது ஒரு முன்னறிவிப்பு ரசூலா செஞ்சாங்க. அது ஆயத்தன், அத்தாட்சிகளா என்று ரசூலா சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி வருகிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரூஜுல் ஆயாத்தி, சில அடையாளங்கள் வெளிப்படும், பஅதுஹா அலா இஸ்ரி பஅலின், அதில் சிலதை தொடர்ந்து வரும். எந்த அளவுக்குனா யததபாஅனா கமா யததபாஅல் ஹருஜு ஃபில் நிலாம், ஒரு மணி நூல் கட்டப்பட்டிருக்கிறது எப்படி உதிர்ந்து விழ ஆரம்பிக்கிறதோ அப்படி உதிர்ந்து விளக்குற அளவுக்கு வரும். இது மூணாவது. இப்ப உங்களுக்கு ஒன்று வரும். இந்த முன்னறிவிப்புகள்ல என்ன சொல்றாங்கடா, இப்ப கோடு வேடாக சொல்லப்படும். முன்னறிவிப்பே ஒரு ரகசியமானது. அதையும் ரசூல்லா சிலர் மட்டும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கோடு வேடாக சொல்லப்படும் என்று சொல்றாங்க. கோடு வேடுனா என்னன்னா, இலைமரகாயா சொல்றது. இலைமரகாயினா என்ன, பொதுவா ஒன்ன சொல்லுவாங்க, அதுக்குள்ள இருந்து பிரிச்சு அறியணும் நுட்பமா. இலைமரகாயினா புரியுதா? இப்ப ரசூல்லா சொன்னாங்க ஹருஜ்ன்னு சொன்னாங்க. ஹருஜ்னா என்ன? சஹாபாக்கள் கேட்டாங்க, வமல் ஹர்ஜியா, ஹர்ஜ்னா என்னன்னு கேட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க கொலைன்னாங்க. கொலை ஒரு ஹர்ஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயம் மீண்டும் 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 அதிகமாக நடைபெறுகிற போது உள்ளது. அரிசி அதிகமாக பயன்படுத்தப்படுவதற்கு கூட சொல்லலாம். ஹர்ஜ், அரிசி இருக்குல்ல, அரிசி தான் இன்னைக்கு உலகத்துல உணவுல அதிகமாக பயன்படுத்தப்படுற பொருள். எது? அரிசி தானே. அரிசி கோதுமை ரெண்டு தான். இதெல்லாம் அதிகமாக ஒரு காலத்துல இருந்துச்சா? நீங்க ஒரு போய் வேணா கேட்டு பாருங்க. தாத்தா காலத்துல எல்லாம் அரிசி சோறுனா அது பெருநாளைக்குன்னு இருந்தது. ஆனா இன்னைக்கு அரிசி சோறு மாறி மாறி அதுலயே நமக்கு வெரைட்டிஸ் பத்தாத அளவுக்கு அரிசி நம்மகிட்ட பெருகெடுத்துருச்சு. ஒரு காலத்துல கோதுமை ரொட்டியெல்லாம் பெருசு. ஆனா இன்னைக்கு கோதுமை ரொட்டி நம்ம ஊருக்குள்ள பெரும்பான்மையா ஓடுறதே புரோட்டா தான், கோதுமையிலேருந்து வர்றது தானே. இப்படியெல்லாம் பெருகெடுக்குது. இதுக்கு பேர் அரபில ஹர்ஜ். இப்படி ரசூல்லா ஹர்ஜ் விளைக்கின்றாங்க. அப்பதான் கேட்கிறாங்க, ஒரு பொருள் மீண்டும் மீண்டும் அதிகமாக நடைபெறும் ஒரு செயல் என்று சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு ரசூல்லாட்ட கேட்டோன்னே தான் ரசூல்லா சொன்னாங்க, கொலைகள். அது கொலைகளை குறிக்கிறது என்பதை ரசூல்லா ஹர்ஜி என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. இது இளமரகாயா சொல்றது. அதுல இருந்து பிரிஞ்ச சஹாபாக்கள் எந்த ஹர்ஜ சொல்றீங்க, எந்த செயலை சொல்றீங்க என்று உன்னிப்பா கேட்ட உடனே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது கொலைகளை குறிக்கும். இப்படி நிறைய இருக்குது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்க மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலைகள். விளைநிலங்கள்னா என்ன? ஹர்சுனா விவசாய நிலம். இப்போ நம்ம மனைவிமார்களையும் அல்லாஹ் சொல்றான் விவசாய நிலங்கள் என்கிறான். இது இளமரகாயா சொல்றது. விவசாய நிலங்களை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்வோமோ அது போல நம்முடைய அறுவடைகளை உங்க மனைவிமார்களிடத்துல பண்ணி உங்க சந்ததிகளை பெருக்கிக்கங்க. சந்ததிகளை பெருக்குவதற்கு உங்க மனைவிமார்கள் ஒரு விளைநிலங்களாக இருக்கிறார்கள் என்பதை பலாகாவா அரபில சொல்லுவாங்க. பலாகா அது கினானா பாடல் மாதிரி, அப்படி இளமறை ஹாயா சொல்றது. அப்படி சொல்லப்படுமா கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி? அப்படி சொல்லப்படும்ன்றாங்க. ஒரு காலம் ரசூலா சொல்ல மாட்டாங்க. கியாமத் நாளுடைய அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் பளிச்சுன்னு சொல்லுவாங்க. ஹர்ஜி என்ற வார்த்தை அவங்களுக்கு தெரியும், அதுல கொலை என்பது அதிகமா நடக்கும் என்று சொன்னார்கள். அது போலத்தான் எல்லா வேர்ட்ஸும் ரசூல்லா எல்லோருக்கும் விளங்கும் விதமாகத்தான் மறுமை நாளுடைய பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதுலேயும் பெரிய அடையாளங்களை சொல்லுகிற போது, பெரிய அடையாளங்கள்னா அத்தாட்சிகள், ஆயத்தும். நல்லா புரிஞ்சுக்குங்க. மரணத்துக்கு கியாமத் நாளுக்கு முன்னால் நடைபெறுகிற சின்ன சின்ன அடையாளங்களை பெயரையே ரசூலா சொன்னாங்க. இதுக்கு என்ன பேர் வச்சா குரூஜுல் ஆயாத்,
பெரிய அத்தாட்சிகள் வரும்ன்றாங்க. ஆயத்துன்னா திருமறை குரானை பொறுத்த வரைக்கும் அற்புதங்களுக்கு சொல்லப்படுவது. எதுக்கு சொல்லப்படுது? ஆயத்துன்ற வார்த்தை இருக்குல்ல, குரான் வசனத்துக்கும் ஆயத்துன்னு சொல்லுவோம். அந்த ஆயத்து இல்ல, பெரிய பெரிய அத்தாட்சி அல்லாஹ் அற்புதங்களை நிகழ்த்தினால அது பூரா திருமறை குரான் ஆயத்து என்றுதான் பயன்படுத்தும். நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நடந்த அற்புதங்களை பூரா சொல்லிட்டு இன்ன ஃபீ தாலிக்கும் லாயத்துன், இதுல உங்களுக்கு பெரிய அதிசயம் இருக்கிறது, நான் நிகழ்த்திய அதிசயம் இதுல இருக்கு. 100 வருஷம் ஒருத்தர் மௌத்தா போய் கிடந்தாரு, அவருக்கு பத்தி அல்லாஹ் சொல்ற போது அதுல உங்களுக்கு ஆயத்து இருக்கிறது. கடலை படந்தான், அதுல ஆயத்து இருக்கிறது. ஆயத்துன்னுவான். ஆயத்துன்னா நம்ம ஓதுகிற ஒவ்வொரு வசனத்துக்கு பேரு ஆயத்துன்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய முஅஜ்ஜிஸாத், அல்லாஹ்வுடைய அற்புதம். இந்த அற்புதத்துல உள்ளதுதான் கடைசி 10 அடையாளங்களும். புரிஞ்ச தெளிவா? இந்த இதை ரசூல்லா இளமரகாயாவோ அல்லது புரிவதற்கு கஷ்டமான சூழ்நிலையோ கோடு வேடாகவோ எல்லாம் சொல்லவே மாட்டார்கள், சொல்லவில்லை. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் இருந்த சஹாபாக்கள் இருந்து ஒரே ஒரு நபரை தவிர எல்லா இமாம்களாலும் ஒருமித்து நம்பப்படுகிற நம்பிக்கை. ஒரே ஒருத்தர் மட்டும் அல்லது ஒரு சில முஸ்லிம் மார்க்கத்தை முறையாக படிக்காத சிலர்கள், மார்க்கத்தை முறையா படிக்கலன்னா அவங்க வேற படிப்புகள்ல எல்லாம் வல்லுநர்களா இருக்கிறாங்க, அந்த நிபுணத்துவத்தை இதுக்குள்ள கொண்டு வந்து நுழைக்க பாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் நீதிபதியா இருக்கிறாரு, அவர் நிபுணத்துவம் நீதியில் அந்த இதுல பட்டிருக்காரு, அவர் கொண்டு வந்து மார்க்கத்துக்குள்ள உள்ள பிரச்சனையை மூக்க நுழைச்சா என்ன ஏற்படும்னா பிரச்சனை தான் வரும். அப்படித்தான் சில நபர்கள் இந்த அத்தாட்சிகளை வேற மாதிரி திசை திருப்ப பாக்குறாங்க. நாம ஒட்டுமொத்த இமாம்களும் இங்கு இப்ப இருந்து கொண்டிருக்கிற எல்லா இமாம்களும் தெளிவாக நமக்கு சொல்வது ஹுரூஜுல் ஆயாத், 10 அடையாளங்கள் வெளிப்பட்டு விட்டால் அவைகளை இலைமறைகாயாகவோ மறைமுகமாகவோ அல்லது புரிந்து கொள்வதற்கு இயலாத சூழலிலோ வெளிப்படாது. எல்லோருக்கும் தெரிகிற அளவுக்குத்தான் இவைகள் வெளிப்படும் என்பதுதான் அகீதத்து அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத், நேர்வழியில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய ஈமானிய நம்பிக்கை. தெளிவாச்சா? இப்படித்தான் நம்ம நம்பணும். இதை விட்டுட்டு யாஜூஜ் மாஜூஜ்னா யார் தெரியுமா அப்படின்னா, புகை மூட்டம்னா என்னன்னு தெரியுமா, தாபத்துல் அருள் பிராணினா என்னன்னு தெரியுமா, அதை ரசூலா இப்படி சொல்லல, இவர்கள் தப்பாக நமக்கு பாடம் நடத்துகிறார்கள் என்று ஒட்டுமொத்த உலமாக்களையும் குற்றக்குவாளி கூண்டுல நிப்பாட்டி ஒரு குறுப்பு வழிகட்டு போய்கொண்டிருக்கு. அதை விட்டுருங்க. நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டது 3 முன்னறிவிப்புகளை ரசூலா செய்திருக்கார்கள். ஒரு முன்னறிவிப்பு பொதுவானவைகள், இன்னொன்னு கியாமத்த நாளோடு சேர்ந்தவைகள். அப்படி சேர்ந்தவைகள்ல சின்ன சின்ன முன்னறிவிப்புகள்ல ரசூல்லா பேரையே சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறார்கள். பெரிய முன்னறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் ரசூலா பயன்படுத்துது அவைகள் முஅஜ்ஜிஸாத்துக்கள், அவைகள் பெரிய அத்தாட்சிகளாக ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் அல்லாஹ் வைக்கிற பெரும் பரீட்சையாக நிற்க போகிறது என்பதை எச்சரிக்கிறார்கள். அவைகள் வருவதற்கு முன்னால் நம்முடைய ஈமானை எப்படி வச்சுக்கணும்னா, அவைகளை நாம் சந்திக்காமலே அல்லாஹ்வை அடைந்து விட வேண்டும் என்ற மனநிலையில தான் ஒவ்வொரு மூமினும் இருக்கணும். அவை விட்டால் எதிர்கொள்வதற்கு அவ்வளவு ஈமானிய பலம் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். இறைவா, இந்த வரப்போகிற பெரும் அடையாளங்களை சரியான முறையில் அறிந்து நம்புவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய். அதேபோல் வழிகட்ட கொள்கையிலிருந்து எங்களை பிரித்தெடுத்து சரியான நேரான வழியில் எங்களை கொண்டு செல் என் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.